ஒரு அழகான கிராமத்தில் ஒரு தாத்தா பாட்டி வசித்து வந்தார்கள். அந்த பாட்டிக்கு தன் மகளை பார்க்க வேண்டிய ஆசை வந்தது. நீங்கள் வீட்டை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள். தன் மகளை பார்த்து விட்டு பொழுது சாய்வதற்குள் நான் நாளை வீடு திரும்புகிறேன். தாத்தா தன் மனைவியை வழி அனுப்புகிறார். பாட்டி தனியாக நடந்து வரும் பொழுது அடர்ந்த காடு பகுதி வந்தது. அந்த பகுதியோரம் புலி மெதுவாக நடந்து வந்தது. இந்த பாட்டியை பார்த்தவுடன் திடீர்னு நின்று விட்டு, ஏ கிழவி, இந்த பகுதியோரம் நீ எங்க செல்கிறாய்? நீ தனியாக மாட்டிக்கொண்டதால் நான் உன்னை சாப்பிட போகிறேன். உடனே பாட்டி பயப்படாமல், ஐயோ என்னை தின்றாத, நீ தின்றாலும் எனக்கு என்ன கிடைக்கும்? என்னுடைய உடம்பை பார்த்து நீ சாப்பிட ஆசைப்படுறியா? நான் எவ்வளவு வீக்கா இருக்குன்னு தெரியலையா உனக்கு? நான் என் மக வீட்டுக்கு போறேன். அங்க என் மக பிரியாணி செஞ்சு வச்சிருப்பான். வயிறு முட்டை சாப்பிட்டு நான் நல்லா குண்டாயிடுவேன். திரும்ப இந்த வழியாகத்தான் நான் வருவேன். அப்ப என்ன சாப்பிடு, இப்ப எனக்கு வழி விடு என்று பாட்டி சொல்லியது. புலிக்கு இந்த ஐடியா சரின்னு தோணவும் இந்த பாட்டியை விட்டுருச்சான். பாட்டி அப்பாடா தப்பிச்சு வந்துட்டோம். கொஞ்ச தூரம் நடந்துட்டு இருக்கும் போது எதுவே ஒரு ஓனாய் வந்ததா. திடீர்னு இந்த ஓனாய் நின்று இந்த பாட்டியை பார்த்து, நான் ரொம்ப பசியோட வந்திருக்கிறேன். இந்த நேரத்துல நீ இந்த சைடு எங்க போயிட்டு இருக்க? உன்னை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதற்கு அந்த பாட்டி, ஐயோ என்னை சாப்பிடாத, நீ சாப்பிட்டாலும் எனக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். நான் என் மக வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். என் மகள் வீட்டில் பிரியாணி செய்து வைத்திருக்கிறாள். அதை நான் சாப்பிட்டு வரும்போது ஸ்ட்ரென்த் அதிகமாயிடும். அப்ப திரும்ப இந்த வழியா தான் நான் வருவேன். அப்ப என்ன சாப்பிடு அப்படின்னு சொல்லிச்சா அந்த பாட்டி. பிறகு சிறிது நேரம் யோசித்து ஓனாய், சரி இப்ப தப்பிக்க விடலாம், பிறகு நல்லா வேட்டையாடலாம் என்று ஓனாய் நினைத்து கொண்டு பாட்டிக்கு வழிவிட்டது. தப்பிச்சு விட்டோம் என்று சந்தோஷத்துடன் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தூரத்திலிருந்து ஒரு சிங்கம் ஓடி வந்ததை பாட்டி கண்டது. சிங்கம் பாட்டியை பார்த்தவுடன் சிங்கம் மெதுவாக நடந்து வந்தது. பாட்டியை பார்த்து சிங்கம், நான் இதுவரை வேட்டையாடியதிலே சிறந்த வேட்டை நீந்தான் என்று நான் நினைக்கிறேன். நான் உன்னை இப்ப சாப்பிட போகிறேன் என்று பாட்டியிடம் கூறியது. அதற்கு பாட்டி, சிங்கம் அண்ணா, என்னை பார்த்து நீங்கள் தப்பாக கணக்கு போட்டீர்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் என் உடம்பை பார்த்து நீங்கள் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காது. நான் என் மக வீட்டுக்கு செல்கிறேன். அங்கு பிரியாணி செய்து வைத்திருக்கிறாள். அந்த பிரியாணியை நான் சாப்பிட்டவுடன் சத்து நிறைய எனக்கு கிடைக்கும். திரும்ப இந்த வழியாகத்தான் நான் வருவேன். அப்போது நீங்கள் என்னை வேட்டையாடலாம் என்று கூறியது. பிறகு சிங்கம் சற்று யோசித்து பாட்டிக்கு வழிவிட்டது. அப்பாடா, நம்ம 3 கண்டத்தை விட்டு தப்பித்து வந்தோம் என்று மகிழ்ச்சியாக வந்தது பாட்டி. பிறகு யானையை பார்த்தவுடன் மறுபடியும் அப்படின்னு ஷாக் ஆகிவிட்டது பாட்டி. யானை பாட்டியை பார்த்து, என் பசிக்கு மிக சிறிய தீனிதான், ஆனாலும் பரவாயில்ல, உன் பசிக்கு நான் உன்னை சாப்பிட்டு விடுகிறேன் என்று கூறியது யானை. பாட்டி அதற்கு, யானண்ணா நான் சொல்றத கேளுங்க. நீங்க சொன்ன மாதிரி என்னை சாப்பிட்டாலும் உங்களுக்கு பசி தீராது. நான் என் மகள் வீட்டுக்கு செல்கிறேன். அங்கு பிரியாணி செய்து வைத்துள்ளார். அதை நான் சாப்பிட்டு வரும்போது நிறைய பலனும் நிறைய சத்துக்கள் எனக்கு நிறைந்து கிடைக்கும். பிறகு இந்த வழியாத்தான் நான் திரும்பி வருவேன். உங்களுடைய பெரிய பசிக்கு நான் உங்களுக்கு தீர்வு அளிப்பேன். அப்போது என்னை சாப்பிட்டு நீங்கள் பசியை தீர்க்கலாம். யானை சற்று யோசித்து பாட்டிக்கு வழிவிட்டது. ஒரு வழியா தன் மக வீட்டிற்கு பாட்டி வந்து சென்றாள். மகளும் தன் அம்மாவை பார்த்த சந்தோஷத்துடன் பிரியாணி விருந்து வைத்தாள். அம்மா சாப்பிடும் அழகை ரசித்து கொண்டே இருந்தாள் தன் மகள். தன் அம்மா வீட்டிற்கு செல்ல டைம் ஆகிவிட்டது என்று கூறியது மகள். பிறகு பாட்டி தன் மகளிடம் நடந்து வரும்போது நடந்த பிரச்சனைகளை பற்றி தன் மகளிடம் கூறினாள். அதற்கு தன் மகள், இதற்காகவா பயப்படுகிறாய்? நீ பயப்படாத, நான் ஒரு நல்ல ஐடியா உனக்கு கொடுக்கிறேன். அந்த ஐடியா படி நீ நடந்து சென்றாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. தன் மகள் யோசித்து ஒரு தர்பூசணி ரோபோவை அம்மாவிற்காக தயார் செய்தாள். அந்த தர்பூசணிக்குள் நீ அமர்ந்து கொள்மா, அது தன் வீடு வரைக்கும் கொண்டு செல்லும். தர்பூசணிக்குள் உட்காரும் முன்பு நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று 2 தடவை கூட வேண்டும். இந்த மந்திரத்தை சொல்லும் போது விலங்குகள் மூலம் உங்களை பாதுகாத்து செல்லும் இந்த தர்பூசணி ரோபோட் என்று மகள் கூறியது. பிறகு தைரியத்துடன் பாட்டி அந்த தர்பூசணிக்குள் அமர்ந்தார். தன் மகளிடம் போட்டு வருகிறேன் என்று சொல்லி தர்பூசணி ரோபோட்டுடன் சென்றாள். பாட்டி மந்திரத்தை சொல்லிக் கொண்டே நடந்து சென்றாள். நடடா தர்பூசணி துணுக் துணுக். நம்மளும் ஒரு தடவை சொல்லி பார்க்கலாமா? நடரா தர்பூசணி
துணுக் துணுக். இப்படி சந்தோஷமா மந்திரத்தை சொல்லி போயிட்டு இருக்கும் போது திடீர்னு எதிரே ஒரு புலி வந்தது. புலி கேட்டுச்சான், தர்பூசணி எப்படி நடந்து வரும் அப்படின்னு யோசிச்சு, நீ தானே அந்த கிழவி, என்னை ஏமாத்துறியா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு, கிழவியா, அது யாரும் எனக்கு தெரியாது, அடரா தர்பூசணி துணுக் துணுக், அடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று சொல்லிக்கிட்டே போச்சான். அப்ப ஒருவேளை இது கிழவியா இருக்காது, நடக்கிற தர்பூசணி தான் நினைச்சிட்டு புலி வழி விட்டுச்சான். திரும்ப நடந்து வரும்போது யானை எதிரே வந்ததான். யானை கேட்டுச்சான், ஏய் நில்லு, நீ யாரு, இந்த கிழவி தானே அப்படின்னு கேட்டுச்சான். கிழவியா அப்படின்னா யாரும் எனக்கு தெரியாது, நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று சொல்லிக்கிட்டே வழிவிட சொல்லிச்சான். யானையும் வழி விட்டதான். ஒரு வழியா 2 கண்டத்திலிருந்து தப்பிச்சு வந்துட்டோம் என்று சந்தோஷமா வந்துட்டு இருந்துச்சான். திடீர்னு எதிரே சிங்கம் வந்து நின்றுச்சான். ஏய் கிழவி, என்னை ஏமாத்தலாம் நினைக்கிறியா? நான் சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு காத்துட்டு இருக்க, நீ எங்க தப்பிச்சு போற, உன்னை நான் விட மாட்டேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சான். கிழவியா அப்படின்னா யாரும் எனக்கு தெரியாது, நான் நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று 3 தடவை சொல்லிக்கிட்டே இருந்ததான். சிங்கம் யோசிச்சுக்கிட்டே, ஒருவேளை தர்பூசணி தான் இருக்குமோ என்று நினைச்சுக்கிட்டே சிங்கம் வழி விட்டதான். பிறகு பாட்டி தப்பிச்சு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துருதான். பிறகு கடைசியா ஓனா வரத பாத்துருச்சான் அந்த பாட்டி. எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க முடியாதா அப்படின்ற தைரியம் அதுக்குள்ள வந்துடுச்சான். பிறகு ஓனா கிட்ட சென்றதான். நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று 2 தடவை சொல்லவும் ஓனாய் கேட்டுச்சான், என்ன நீ வாய்ஸ் மாத்தி பேசினா என்னால கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியா, நீ பாட்டி தானே என்று கேட்டுச்சான் ஓனா. பாட்டியா, அது யாருன்னு எனக்கு தெரியாது, நான் நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று ஓனாய கன்ஃபியூஸ் பண்ணிச்சா அந்த பாட்டி. ஓனாயும் யோசிச்சுட்டே இருக்கும்போது பாட்டி அந்த இடத்த விட்டு நைசா நகர்ந்து வந்து நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று சொல்லிக்கொண்டே இடத்தை விட்டு நகர்ந்து வந்ததாம். பிறகு தன் வீட்டிற்கே வந்து சென்றதாம். இதை பார்த்தவுடன் தாத்தாவிற்கு தன் மனைவியை அடையாளம் தெரியவில்லையாம். பிறகு பாட்டி தர்பூசணியிலிருந்து வெளியே வந்துச்சான். இதை பார்த்தா தாத்தா அதிர்ச்சி அடைந்தாராம். ஏன் இதிலிருந்து நீ வருகிறாய் என்று தாத்தா பாட்டியிடம் கேட்டாராம். நடரா தர்பூசணி இல்லை என்றால் என்னை உயிரோடு பார்த்திருக்க முடியாது, இந்த நடரா தர்பூசணி தான் என்னை காப்பாற்றியது என்று நடந்த கதையை தாத்தாவிடம் பாட்டி சொன்னார்கள். இந்த கதையின் மூலம் புத்தியை கரெக்டாக பயன்படுத்தினால் எந்த ஆபத்திலிருந்து தப்பித்து விடலாம் என்று தெளிவாக தெரிகிறது. பசங்களா, உங்களுக்கும் பிரச்சனை வரும்போது நடரா தர்பூசணி துணுக் துணுக், நடரா தர்பூசணி துணுக் துணுக் என்று நீங்களும் சொல்லுங்க. பிறகு நடரா தர்பூசணிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க.